श्रीगुरुभ्यो नमः। न खल्व ईदृशं कारणं लोकसिद्धं यतोऽनूद्य तल्लक्षणं तेन लक्ष्यं व्यवस्थापयन्ति प्रवृत्तैवमेषा विधत्तेऽनुवक्तीति चैतद्विरुद्धम्. ஈதிருஷம் காரணம் லோகசித்தம்னா ஜெகத்தினுடைய காரணம் என்னன்னு கேட்டா, இப்பேற்பட்ட நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம் பிரம்ம ஜெகத காரணம் என்கிற வேதாந்த சித்தாந்தம் தெரியறது. இது ஏன் வேதாந்த சித்தாந்தம் சொல்றதுன்னா, வேதாந்தாதேவ இதம் அவகந்தும் சக்கியத்தை, வேதாந்த வாக்கியாதேவ, வேதாந்த வாக்கியத்திலிருந்து தான் இதை தெரிஞ்சுக்க முடியும், லோகத்திலிருந்து தெரிஞ்சுக்க முடியாது. எப்படியெல்லாம் அனுமான கௌசலம் இருந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு ஜெகத்காரணத்தை நம்மளால யோசிக்க முடியாது, கற்பனை பண்ண முடியாது. அதனால நகில் ஈதிருஷங்காரணம் லோகசித்தம் எதுக்காக சொல்றாருனால், யதோ அனூத்ய தல் லக்ஷணம் தேன லட்சியம் வியவஸ்தாபயந்தி பிரவருத்தா ஏவம் ஏஷா. ஏஷான்னு சொன்னா இந்த ஸ்ருதி, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே என்கிற ஸ்ருதி, இந்த ஸ்ருதி இருக்கட்டும், இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கிற வேற ஸ்ருதியா இருக்கட்டும், ஜெகத்காரணத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்ருதி என்ன பண்றது கேட்டால், லோகத்திலிருந்து சித்தமான ஏதோ ஒரு வஸ்துவை எடுத்துட்டு ஜெகத்காரணம் சொல்லி அந்த லட்சிய லட்சண வியவஸ்தையை பண்றதுன்னு சொல்ல முடியாது. யதா அனூத்ய தல் லட்சணம் தேன லட்சியம் வியவஸ்தாபயந்தி ஏஷா பிரவருத்தா இது வக்தும் சக்கியேதா நது சக்கியதேன்னு அர்த்தம். அப்படின்னா லோகத்திலிருந்த ஜெகத்காரணமா ஏதோ ஒன்று தெரியறது, அந்த ஜெகத்காரணத்தை அனுவாதம் பண்ணி, அனுவாதம் பண்றது என்ன அர்த்தம், இன்னொரு பிரமாணத்தினால சித்திச்ச அர்த்தத்தை திருப்பி சொல்றது அனுவாதம் பண்றது. அனுவாதம் பண்றதுன்னு சொல்றது அனுவாத. மானாந்தரேண பிராப்தஸ்ய புனఃகதனம் அனுவாத. அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு பிரமாணத்தினால இந்த விஷயம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால யதா அனூத்யதல் லட்சணம், அந்த லட்சணமா இந்த தர்மத்தை அனுவாதம் பண்ணிட்டு அந்த லட்சியத்தை விவசாயம் பண்றத சொல்ல முடியுமா? முடியாதுன்னு அர்த்தம். எப்படின்னு கேட்டா, இப்போ கந்தவதி பிருத்திவி இருக்கு, இது எப்படி? இது ஒரு லட்சண வாக்கியம். இந்த லட்சண வாக்கியம் என்ன பண்றதுன்னு கேட்டால், லோகசித்தமான அந்த தர்மத்தை எடுத்துட்டு இதுதான் அந்த பிருத்திவியுடைய அசாதாரண தர்மம் என்று சொல்லி அந்த பிருத்திவி என்ற லட்சியத்தை வியவஸ்தாபனம் பண்றது இந்த லட்சணம். தத்ர கந்தவதி பிருத்திவி. பிருத்திவின்னு சொன்னா நமக்கு தெரியும், கந்தவத்துவம் சொன்னா தெரியும். எங்க கந்தம் இருக்கோ அது பிருத்திவி. இப்ப கந்தவத்துவம் எங்கேயாவது இருக்குன்னு தெரியாத, யாருக்கு தெரியாதோ அவனுக்காக இந்த லட்சண வாக்கியம் ஒன்றும் பண்ணாது. அப்படி அப்புறம் என்ன கேட்டா, கந்தவத்துவம் தெரியும், நமக்கு ஏற்கனவே தெரியும். அது பல இடத்திலும் நம்ம கந்தத்தை தெரிஞ்சிருக்கோம். அப்படி லோகசித்தமான அந்த தர்மம், கந்தவத்துவம் என்கிற லோகசித்தமான தர்மத்தை அனுவாதம் பண்றது. அனுவாதம் பண்ணி என்ன பண்றது, இதுதான் இதனுடைய அசாதாரண தர்மம்னு சொல்லி அந்த லட்சியத்தை, பிருத்திவி என்கிற லட்சியத்தை வியவஸ்தாபனம் பண்றதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லை இங்க ஜெகத்காரணத்துவம் பிரம்ம லட்சணம் சொல்றதுன்னு சொன்னால், இப்ப கந்தவத்துவம் பிருத்திவியோட லட்சணம் சொல்றது என்ற மாதிரி இல்லை. அந்த வித்தியாசம் என்ன தெரிஞ்சுக்கணும். அதுக்காக திருப்பி திருப்பி சொல்றார். கந்தவத்துவம் ஏற்கனவே நமக்கு தெரியும், பிருத்திவியும் தெரியும். அப்புறம் என்ன தெரியாது? என்ன தெரியாதுன்னா, இதுதான் அந்த லட்சியத்தினுடைய அசாதாரண தர்மம் தெரியாது, ஒருவேளை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். அது சொல்லிக் கொடுக்கறதுக்காக கந்தவதி பிருத்திவி என்ற லட்சண வாக்கியம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனால் ஜெகத்காரணத்துவம் பிரம்மணோ லட்சணம் என்ற லட்சண வாக்கியம், இந்த லட்சண வாக்கியம் சொல்லி சொல்லும் பொழுது அது இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஏன்னா ஜெகத்காரணமான எந்த ஒரு ஏதாவது ஒரு பொருள் இருக்கு என்றது நம்மளுடைய மனசுல மண்டையில ஏறாது. பாருங்க, எல்லா ஜெகத்துக்கும், அத்தனை ஜெகத்துக்கும் காரணமான ஏதோ ஒரு பொருள் இருக்கு என்றது மனசுல முதல் ஏறுமா? வரவே வராது. என்ன ஜெகத்காரணம்? ஒரு காரணமும் கிடையாது, அப்படியே வந்துட்டே இருக்கு, அவ்வளவுதான். ஏதோ காரணம் இருக்குன்னா எல்லாத்துக்கும் தனி ஒரு காரணம் அப்படி கிடையாது. அந்தந்த வஸ்துக்கும் அந்தந்த காரணம் அப்படியே போயிட்டு இருக்கு உலகம், அவ்வளவுதான். எல்லா ஜெகத்துக்கும் என்ன காரணம் அப்படி ஒரு கேள்வியும் கிடையாது, பதிலும் கிடையாது.
சாதாரணமா பார்த்தா இப்படிதான். இந்த ஸ்ருதி சொல்லிக் கொடுக்கலைனால் ஜெகத்காரணம் என்ன என்ற ஒரு சர்ச்சையே வராது. ஏன்னா அத்தனை ஜெகத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாமோ என்ற ஒரு எண்ணம் மனசுல வந்தா தானே இந்த ஒரு சர்ச்சை வரும். அதுக்கு ஏதாவது ஒரு யுக்தி இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஜெகத்துனா என்ன? ஜெகத்துனா இந்த உலகம். உண்மையா ஜெகத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கமனசீலம் அர்த்தம். ஜெகத் கச்சத், கமனசீலம், போயிட்டே இருக்கிறது, அவ்வளவுதான். அதுதான் ஜெகத். இப்போ உலகம்னு அர்த்தம் எடுக்கலாம். பிரபஞ்சம், இதுக்கு என்ன காரணம் கேட்டா, பிரபஞ்சத்துக்கு என்ன காரணம் கேள்வியே கேட்கக்கூடாது. ஒவ்வொரு காரியங்களும் எடுத்துட்டு பாருங்க, இதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன காரணம், அப்படி கேட்கணும். அப்படி கேட்டா பதில் கொடுக்கணும். அத்தனை ஜெகத்துக்கு என்ன காரணம், அப்படி ஒரு ஜிக்ஞாசையும் இல்லை, அதுக்கு ஒரு பதிலும் கிடையாது. இதுதான் லோக ரீதி. அதனால ஜெகத்காரணமா ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு, அதை வச்சுட்டு பிரம்மத்துக்கு லட்சணம் பண்றதுன்றது நினைக்காதீங்கோ. ஜெகத்துக்கு அத்தனை ஜெகத்துக்கும் காரணம் என்ற ஒரு கன்செப்டே நமக்கு தெரியறது இந்த வேத வாக்கியத்துல இருந்து. அதனால லோக சித்தமான ஒரு தர்மத்தை அனுவாதம் பண்ணிண்ட லட்சிய வியவஸ்தையை பண்றதுக்கு கந்தவதி பிருத்திவி என்ற வாக்கியம் இருக்கிற மாதிரி ஜெகத்காரணத்தும் பிரம்மணோ லட்சணம் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய எதோவாய்மானி பூதானி ஜாயந்தே என்ற ஸ்ருதி வந்திருக்கு. அது சொல்லக்கூடாது, அப்படி சொல்லவே கூடாது. காமிக்கிறார், நகல்லி ஈதிருஷங்காரணம் லோகசித்தம் எதோ அனூத்ய தல் லட்சணம் தேன லட்சியம் வியவஸ்தாபயந்தி பிரவருத்தா ஏவம் ஏஷா. அந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்டைல் புரிஞ்சுக்கணும். இப்ப லோகசித்தமான ஒரு பொருள் இந்த மாதிரி இருந்தால் அது அது அனுவாதம் பண்ணிண்ட லட்சணத்வாரா லட்சிய வியவஸ்தாபனம் பண்ணி இருக்கலாம். அது பண்றதுக்காக ஸ்ருதி வந்திருக்குன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அப்படி சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா லோகசித்தமான அந்த மாதிரி ஒரு காரணமே கிடையாது. அந்த ஒரு கன்செப்டே நமக்கு வராது. இந்த ஸ்ருதி இல்லைன்னா வரவே வராது. அதுதான் சொல்றது, நகல் ஈதிருஷங்காரணம் லோகசித்தம் யதா. அப்படி இருந்தால் அனூத்ய தல் லட்சணம் அனூத்ய தேன அந்த லட்சணத்தினால லட்சியம் வியவஸ்தாபயந்தி ஏஷா ஏவம் பிரவருத்தா ஏஷா ஸ்ருதி, இந்த ஸ்ருதி இப்படி பிரவருத்தி பண்றது சொல்லி இருக்கலாம், தாராளமா சொல்லலாம். ஆனா அப்படி சொல்ல முடியாது. விதத்தே அனுவக்தி நைத்தத் விருத்தம். விதத்தே அனுவக்தி, இந்த ஸ்ருதியினாலேயே ஜெகத்காரணம் பிரம்மமா தெரியறது. இந்த ஸ்ருதி ஜெகத்காரணத்துவத்தை அனுவாதம் பண்றது ரெண்டும் சேர்த்து சொல்லக்கூடாது. விருத்தம் அனுவக்தி விதத்தே, இது ரெண்டும் சேர்த்து சொல்லக்கூடாது. அனுவக்தி அனுவாதம் கரோதி. கிம் அனுவாதம் கரோதி, கஸ்ய அனுவாதம் கரோதி, எது மானாந்தரேண பிராப்தம் தஸ்யைவ அனுவாதம் கரோதி. கிம் விதத்தே, எது மானாந்தரேண அப்பிராப்தம் ததேவ விதத்தே. அதனால விதீயமானத்துவம் அனூத்தியமானத்துவம் இது ரெண்டும் விருத்தம். மானாந்தரத்தினால இன்னொரு பிரமாணத்தினால கிடைச்சதுதான் அனுவாதம் பண்ண முடியும். மானாந்தரத்தினால கிடைக்காததுதான் விதானம் பண்ண முடியும். அதனால அனுவாதம் பண்றதுன்னா மானாந்தரத்தினால கிடைச்சிருக்குன்னு அர்த்தம், விதானம் பண்றதுன்னா மானாந்தரத்தினால கிடைக்கலைன்னு அர்த்தம். அதனால விதத்தே அனுவக்தி, விதத்தேச்ச அனுவக்திச்ச அப்படி சொல்லக்கூடாது. விருத்தமாச்சு, இது விருத்தமா வந்துடும். அதனால அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றது. அடுத்த ஸ்லோகம், இதுக்கு பரிகாரம். இது இப்போ ஒரு கேள்வி மாதிரி வந்திருக்கு, இதுக்கு ஒரு பரிகாரம். இப்போ என்னன்னா, இது லட்சணத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் தானே சொல்றது. லட்சணம் ஏற்கனவே சித்தமா இல்லையே, இந்த ஸ்ருதியினால தானே தெரியுது. அப்ப எப்படி லட்சண வாக்கியம் சொல்ல முடியும்? இது ஒரு குழப்பமா இருக்கேன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்காக அடுத்த ஸ்லோகம் பரிகாரம் பண்றத, அனுவததிதமேவ வாக்கியம் அர்த்தாத் உபநயதி ஈதிருஷ காரணம் பிரசித்தம் அனுவதனம் அசக்கியம் அன்யதா ஸ்யாத் அவகத கோச்சரமேவ ஹி இதம் இஷ்டம். இதமேவ வாக்கியம் அனுவததி அனுவதத் அர்த்தாத் ஈதிருஷ காரணம் பிரசித்தம் உபநயதி. அப்படின்னால் இந்த ஒரே வாக்கியம் ரெண்டு விதமா வியாபாரம் பண்றது. முதல்ல என்ன பண்றது, நம்மளுடைய மனசுல ஜெகத்காரணம் ஒண்ணு இருக்குன்னு முதல் அந்த கன்செப்ட் கொண்டு வர்றது. அதுக்கப்புறம்
அந்த ஜெகத்காரணத்துவமே பிரம்மத்தினுடைய லட்சணம்னு காமிக்கிறது. சரளமா சொன்னா அவ்வளவுதான். அனுவதத் இதமேவ வாக்கியம். இதமேவ வாக்கியம் எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே என்ற இந்த வாக்கியமே என்ன பண்றது? அர்த்தாது உபநயதி ஈதிருஷம் காரணம் பிரசித்தம் உபநயதி. இந்த வாக்கியமே அந்த லட்சணத்தை சொல்லிக் கொடுத்து, இல்ல அந்த தர்மத்தை ஜெகத்காரணம் என்ற கன்செப்டை முதல் சொல்லிக் கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த ஜெகத்காரணத்துவம் என்றது பிரம்மத்தினுடைய லட்சணம் என்ற அர்த்தத்துக்கு கொண்டு போய் முடிக்கிறது. ஒரே வாக்கியத்தினுடைய வேலை. ஏன்னா வேற வழி இல்லை, வேற இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை இது. அதனால இதமேவ வாக்கியம் ஏகம் சேதனம் சர்வசக்தி ஜெகதः அதிஷ்டாத்ரு பிரகிருஷ்ட இது காரணம் சம்பாவியதே தத் பிரம்மேதி அனுவதத் சித்தவன்னிர்தேசாத் அர்த்தாத் சித்தவன்னிர்தேச சாமர்த்தியாத் ஈதிருஷம் காரணம் பிரசித்தம் உபநயதி விததாதி. அப்படின்னா இந்த வாக்கியத்துக்கே ரெண்டு வியாபாரம். முதல் அந்த ஒரு தர்மத்தை பரிச்சயப்படுத்தணும், அதுக்கப்புறம் அந்த தர்மமே லட்சணம்னு காமிக்கணும். பாருங்க, ஜெகத்காரணத்துவம் என்ற தர்மத்தை முதல் நமக்கு காமிக்கணும், அந்த கன்செப்ட் முதல் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த ஜெகத்காரணத்துவன்றது லட்சணம்னு சொல்லணும். இந்த ரெண்டு வேலை இந்த வாக்கியத்துக்கு இருக்கு. தத்திர கந்தவதி பிருத்திவி என்ற வாக்கியத்துக்கு இந்த ரெண்டு வேலை இல்லை. என்ன காரணம்னா, கந்தவத்துவம் என்கிற தர்மம் நமக்கு லோகத்துல தெரிஞ்ச விஷயம், அது புதுசா சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. கந்தவத்துவம் இருக்கு இல்லையா, அது பிருத்திவியுடைய லட்சணம் போரும். கந்தவத்துவம் என்ற ஒரு தர்மமே தெரியாதவனுக்காக அந்த வாக்கியம் வரல. ஏன்னா அந்த தர்மம் நம்மளுடைய இந்திரியத்தினால கண்டுபிடிக்கக்கூடிய தர்மம், அது சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. கந்தவத்துவம் என்ற கந்தம் என்றது பிருத்திவியில் இருக்கு என்றது ஒரு ஆச்சாரியம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லை, அது நமக்கு ஏற்கனவே அனுபவ சித்தம். ஆனால் ஜெகத்காரணத்துவம் என்ற தர்மம் ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு வஸ்துவில, ஒரே வஸ்துவில இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு தர்மம் இருக்கு. அத்தனை ஜெகத்துக்கும் காரணமான ஏதோ ஒரு பொருள் இருக்கு. அப்படி ஒரு சகல ஜெகத்காரணத்துவம் என்ற தர்மம் ஏதோ ஒரு வஸ்துவில் இருக்கிறதா நமக்கு யோசிக்கவும் முடியாது, யுக்தியினால ஊகிக்கவும் முடியாது, ஒண்ணுமே முடியாது. அதனால அந்த பிரசித்தியே இந்த ஸ்ருதி வாக்கியத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லணும். அனுவதத் இதமேவ வாக்கியம் அர்த்தாது உபநயதி ஈதிருஷம் காரணம் பிரசித்தம். ஈதிருஷம் பிரசித்தம் காரணம் அர்த்தாது உபநயதி அனுவதனம் அசக்கியம் அன்யதா ஸ்யாத் அவகத கோச்சரமேவ ஹி இதம் இஷ்டம். இதம் சொன்னா அனுவதனம். அனுவதனம் பண்றது, அனுவாதம் பண்றதுனால் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை தான் அனுவாதம் பண்ண முடியும். ஏற்கனவே தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த வாக்கியத்தினாலேயே சொல்லிக் கொடுக்கணும். இந்த வாக்கியமே அந்த அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த அர்த்தத்தை வச்சுண்டு அந்த பிரம்மத்தினுடைய லட்சணம் சொல்றது. இப்படி சொல்லி ஆகணும், வேற வழி இல்லைன்னு காமிக்கிறது. யதா விசிஷ்டஸ்ய விதானதோர்த்தாத் விசேஷணானாம் கடதே விதானம் ஸ்திதே அனுவாதேபி ததேஹ யோஜ்யம் அனுத்யமானேபி ஜெகன்னிதானே. இது என்ன சொல்றதுன்னா, மீமாம்சா நியாயம். விசிஷ்டம் விதீயதே எத்திர தத்திர அர்த்தாத் விசேஷணம் அப்படி விதீயதே. இப்படி ஒரு நியாயம். என்ன நியாயம்? எத்திர விசிஷ்டம் விதீயதே தத்திர அர்த்தாத் விசேஷணம் அப்படி விதீயதே. இதுக்கு என்ன பிரசித்தமான உதாரணம்னா, சோமேன யஜேதான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. சோமேன யஜேதா மீமாம்சா நியாய பிரகாசத்துல ஆரம்பத்திலேயே இந்த விசாரம் வருது. சோமயாகம் ஒரு யாகம். அந்த யாகத்தை விதிக்கக்கூடிய வாக்கியம் சோமேன யஜேதா என்ற வாக்கியம். சோமயாகத்தை விதிக்கக்கூடிய வாக்கியம் சோமேன யஜேதா என்ற வாக்கியம். இந்த வாக்கியத்துல ரெண்டு விஷயங்கள் புதுசா நமக்கு தெரியுது இந்த வாக்கியத்திலிருந்து. ஒண்ணு சோமயாகம், இன்னொன்னு சோம திரவியம். அப்படின்னால் சோமயாகத்தை விதிக்கிறதுக்கு வேற வச்சனம் கிடையாது, இந்த ஒரே ஒரு வச்சனம் தான் இருக்கு. சரி, அந்த யாகத்துக்கு என்ன திரவியமோ? என்ன திரவியம்? சோமலதைவ திரவியம், சோமயேவ திரவியம். அந்த யாகத்துக்கு என்ன திரவியம் என்றது காமிக்கிறதுக்கு இன்னொரு வாக்கியம் கிடையாது, இந்த வாக்கியம் தான். அப்ப சோமயாகத்தை விதிக்கிறதுக்கும் சோமயாகத்தினுடைய திரவியத்தை விதிக்கிறதுக்கும் சேர்ந்து ஒரே வாக்கியம் தான் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த வாக்கியத்தினால ரெண்டு வேலை பண்ணி ஆகணும். ஒன்னு சோமயாகத்தை விதிக்கணும், இன்னொன்னு அந்த யாகத்தினுடைய திரவியத்தை விதிக்கணும்.
சோமம் என்கிற திரவியம், அந்த திரவியத்தையும் விதிக்கணும், யாகத்தையும் விதிக்கணும். சரி இருக்கட்டுமே, அதனால என்ன தப்புன்னு கேட்டா அது ஒரு பெரிய தப்பு. வாக்கிய பேதம்னு ஒரு தோஷம் மீமாம்சகால் சொல்லுவா. வாக்கிய பேதம்னா என்ன? ஒரு வாக்கியம் ஒன்னைத்தான் விதிக்க முடியும். ஒரு வாக்கியத்தினால ஏதோ ஒண்ணுதான் விதிக்க முடியும், ரெண்டு விதிக்க முடியாது. ஒரு வாக்கியத்தில் இருந்த ஒரே ஒரு உத்தேச விசேபாவம் தான் வரணும். உத்தேச விசேபாவம் சொல்றது ஏதோ ஒண்ணு உத்தேசிச்சு ஏதோ ஒண்ணு விதிக்கிறது, அவ்வளவுதான். ரெண்டு விதிக்க முடியாது, ஒண்ணுதான் விதிக்கணும். அப்படி இருக்கும்பொழுது இதுதான் நியமம், இதுதான் இல்லைன்னா வாக்கிய பேதம் என்ற தோஷம். அப்படி இருக்கும்பொழுது சோமேன எஜேதா என்ற வாக்கியம் சோம யாகத்தையும் விதிக்கிறது, அந்த யாகத்தினுடைய திரவியத்தையும் விதிக்கிறதுன்னு சொன்னால் ரெண்டு பதார்த்தங்களை விதிக்கக்கூடிய இந்த வாக்கியம் வாக்கியபேதம் என்ற தோஷத்தால தோஷம் வரும் அந்த வாக்கியத்துக்கு. இந்த ஒரு அது வரப்படாது. அப்ப என்ன பண்றதுன்னா இதுக்காக பரிகாரம் சொல்றது இல்ல, ரெண்டு விதிக்கிறதுன்னு சொல்ல வேண்டாம். இந்த வாக்கியம் என்ன விதிக்கிறதுன்னு கேட்டா ஒண்ணுதான் விதிக்கிறது. அது என்னன்னு கேட்டா சோம விசிஷ்ட யாகோ விதியதேன்னு சொல்லணும். இதுக்குதான் விசிஷ்ட விதின்னு பேர் வச்சிருக்கு. அனேன வாக்கியன கிம் விதியதே, ஒரே பதில் தான் சொல்லணும். ஒரே பதில். என்ன பதில்? சோம விசிஷ்ட யாக அனேன வாக்கியன விதியதே. சோம விசிஷ்ட யாகோ நமக்கா சோமத்ரவிய விசிஷ்ட யாக. சோமத்ரவியத்தால பண்ண வேண்டிய யாகத்தை விதிக்கக்கூடிய வாக்கியம் இது சொல்லணும். சோம விசிஷ்ட யாகோ விதியதே. இப்ப சோம விசிஷ்ட யாகம் ஒண்ணுதானே. நான் சோமத்தையும் விதிக்கிறத யாகத்தையும் விதிக்கிறத சொல்லல. அப்படின்னா ரெண்டு வந்துருது. அப்படி வேண்டாம். சோம விசிஷ்டா யாகோ விதியது போரும். இப்போ ரெண்டு விதிக்கிறது என்ற தப்பு போயிடுது. அந்த தப்பு இல்லை, இப்ப சொல்ல முடியாது. என்ன ஒண்ணுதான் விதிக்கிறது. விசிஷ்டம் ஏகம் விதியது. அப்போ சோமதிரவியம் விதிக்கப்பட்டிருக்கா? இப்போ யாகம் தானே விதிக்கப்பட்டிருக்கு? இல்ல, சோமதிரவியமும் விதிக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா ஆர்த்திகம் அர்த்தாத் சோமதிரவியம் விதியது. அப்படின்னால் சோம விசிஷ்டமான யாகத்தை விதிக்கணும்னால் அந்த யாகம் சோம விசிஷ்டமா இருக்கணுமே. இப்போ யாகத்துக்கும் சோமத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு என்றது நமக்கு ஏற்கனவே லோகத்திலிருந்து தெரிஞ்ச விஷயம் இல்லை. இந்த யாகம் சோமதிரவியத்தினால பண்ண வேண்டிய யாகம் என்றது நம்மளால ஊகிக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதுவும் ஸ்ருதி தான் சொல்லிக் கொடுக்கணும். ஆனா அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெண்டு வாக்கியம் இல்லை, ஒரே ஒரு வாக்கியம் தான் இருக்கு. அப்ப இந்த வாக்கியம் என்ன பண்றதுனால் அது டெக்னிக்கல் ப்ராப்ளம் வரக்கூடாது. அதுக்காக என்ன சொல்றது? அனேன வாக்கியேன சோம விசிஷ்டா யாகோ விதீயதே, சொர்க்கோத்தேசேன சோம விசிஷ்டோ யாகோ விதீயதே. அப்ப யாகோத்தேசேன சோமம் எங்க விதிக்கிறது? அதுவும் இந்த வாக்கியத்தினால விதிக்கிறது. அப்போ வாக்கிய பேதம் வருமே? இல்ல, கிடையாது, வாக்கிய பேதம் இல்லை. ஏனால் அர்த்தாத் விதீயது. அர்த்தாத் விதீயதேன்னு என்ன அர்த்தம்? ஆர்த்திகம், ஸ்ருதார்த்தாபத்தி பிரமாணேனான அர்த்தம். இப்ப யாகத்துக்கு இந்த யாகத்துக்கு திரவியம் சோமம் என்றது கிடைக்கிறதே. சோம விசிஷ்ட யாகோ விதியதேன்னு சொல்லும் பொழுது சொன்னாலே நமக்கு தெரியும் இந்த யாகம் சோமத்தினால பண்ண வேண்டிய யாகம், சோம திரவியத்தினால பண்ண வேண்டிய யாகம் இது என்றது நமக்கு அண்டர்ஸ்டுடா தெரியுது. அந்த அர்த்தம் அண்டர்ஸ்டுடா இருந்தா தான் சோம விசிஷ்ட யாகோ விதியதேன்னு சொல்ல முடியும். அப்போ ஒண்ணும் இல்லை, இது சாதாரண விஷயம்தான். யதா விசிஷ்டஸ்ய விதானதோ அர்த்தாத் விசேஷணானாம் கடதே விதானம். எங்க வந்து விசிஷ்டம் விதிக்கிறதோ அங்கே விசேஷணவும் அர்த்தாத் விதியதே. விசேஷணத்தினுக்கும் விதி இருக்கு, ஆனா டைரக்டா இல்ல, இன்டைரக்டா அர்த்தம். அர்த்தாத் சொன்னா இன்டைரக்டான அர்த்தம். இன்டைரக்டா விசேஷணங்களுக்கு விதி ஏற்பட்டிருக்கு சொல்லணும். அப்ப டைரக்டா விதிக்கிறது என்னன்னு கேட்டா சோம விசிஷ்ட யாக டைரக்ட் சம்பந்தம், அதுக்கு விதியோட சம்பந்தம். சோமத்துக்கு யாகத்துக்கு எப்படி சம்பந்தம் தெரிஞ்சது? அது வந்து இன்டைரக்டா தெரியாது, ஆர்த்திகம். யதா விசிஷ்டஸ்ய விதானதோ அர்த்தாத் விசேஷணானாம் கடதே விதானம் ஸ்திதே அனுவாதேபி தசைவ ததேக யோஜ்யம். இங்கேயும் அப்படிதான் நம்மளுடைய பிரகிருத சந்தர்ப்பத்துல எப்படினால் அர்த்தாத் ஜெகத்காரணத்துவம் லட்சணத்துவேன போத்தியதே. யதோவாயுமானி பூதானி ஜாயந்தே என்ற வாக்கியம் பிரம்மத்தை ஜெகத்காரணமா சொல்லி கொடுக்கிறது, அவ்வளவுதான். அப்ப பிரம்மத்தினுடைய லட்சணம் என்ன? ஜெகத்காரணத்துவம். பாருங்க, இப்ப ஜெகத்காரணத்துவம் பிரம்மத்தினுடைய லட்சணம்னு டைரக்டா சொல்லல, அது ஆர்த்திகம்.
ஏன்னா ஜெகத்காரணமா ஏதோ ஒன்று உலகத்தில் தெரிஞ்சா தானே அதை டைரக்டா சொல்ல முடியும். ஜெகத்காரணம் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, அது முதல் சொல்லிக் கொடுக்கணும். அப்ப அது சொல்லிக் கொடுத்த திருப்பி இந்த விஷயம் சொல்ல முடியுமா? ஒரு வாக்கியத்துக்கு ரெண்டு வியாபாரம் இருக்க முடியாது, அதுவே ஒரு தப்பு. அதனால என்ன பண்ணணும், அந்த ஒரே ஒரு வாக்கியம் தான், அந்த வாக்கியத்துக்கு டைரக்டா ஒரே ஒரு வியாபாரம், இன்டைரக்டா இன்னொரு வியாபாரம். ஒரே வாக்கியத்துக்கு ரெண்டு வியாபாரம் இருக்கணும்னால் அந்த ரெண்டு வியாபாரமும் டைரக்டா சொல்ல முடியாது. டைரக்டா ஒரு வியாபாரம், இன்டைரக்டா இன்னொரு வியாபாரம். அதை இன்டைரக்ட் சொல்றதுதான் சம்ஸ்கிருதத்துல அர்த்தாத்னு சொல்றது. இப்போ டைரக்டா கிடைக்கிறது என்ன, இன்டைரக்டா கிடைக்கிறது என்னன்னு கேட்டால், யதோவா இமானி பூதானி ஜாயந்தே என்ற வாக்கியத்திலிருந்து பிரம்மம் ஜெகத்காரணம் என்ற அர்த்தம் டைரக்டா கிடைக்கிறது. இன்டைரக்டா என்ன கிடைக்கிறது, அந்த ஜெகத்காரணத்துவமானது பிரம்மத்தினுடைய லட்சணம் என்றது இன்டைரக்டா கிடைக்கிறது. அவ்வளவுதான். இப்படி சொன்னால் எந்த விதமான தப்பும் இல்லை. அதனால இப்படிதான் வாக்கியார்த்தம் சொல்லணும், அந்த வாக்கியத்துக்கு இப்படிதான் தாத்பரியம் சொல்லணும் காமிக்கிறது. யதா விசிஷ்டஸ்ய விதானதः எத்திர விசிஷ்டம் விதீயதே, இது விசிஷ்டஸ்ய விதானதः அர்த்தாத் விசேஷணானாம் விதானம் கட்டதே. ரெண்டும் டைரக்டா சொல்லக்கூடாது, ஒண்ணுதான் டைரக்டா விதிக்கிறது. விசிஷ்டம் சாட்சாத் விதீயதே, விசேஷணம் து அர்த்தாத் விதீயதே. ஸ்திதே அனுவாதேபி ததேஹ யோஜ்யம். அனுவாத ஸ்தலத்தும் இங்கதான் இப்படிதான் சொல்லணும். லோகத்திலிருந்து கிடைக்காத ஒரு விஷயத்தை ஸ்ருதி அனுவாதம் பண்றதுன்னா என்ன அர்த்தம், அதுவே புதுசா போதனம் பண்ணி அது சம்பந்தமான இன்னொரு விஷயத்தை அர்த்தா சொல்லிக் கொடுக்கிறது அர்த்தம். ஸ்திதேனுவாதேபி ததேஹ யோஜ்யம் அனூத்யமானேபி ஜெகன்னிதானே. ஜெகன்னிதானம், ஜெகத்தினுடைய நிதானம், நிதானம்னா காரணம் அர்த்தம். ஜெகத்காரணத்துவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்ருதி வாக்கியத்திலிருந்து இப்படிதான் அர்த்தம் சொல்லணும். அடுத்த ஸ்லோகம். அதவானுவாத உபலப்ய ததோ அனுபபத்யமான வபுஷ பிரமிதேஹ அபரம் நிமித்தமிஹ கல்பியமிதி பிரவதந்தி கேச்சித் அபியுக்ததராக. இன்னும் வேற சிலர் என்ன சொல்ற, அதவா அனுவாதம் உபலப்ய, இந்த ஸ்ருதியில அனுவாதம் பண்றதுன்னு தெரிஞ்சுண்டு ததஹ அனுபபத்யமான வபுஷ பிரதீதே அபரம் நிமித்தமிஹ கல்பியம். அப்படின்னால் அனுவாதம் பண்றதுன்னா வேற எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைச்சதுதானே அனுவாதம் பண்ண முடியும். அதனால வேற எங்கேயோ இது கிடைச்சிருக்கு அப்படி கூட சில பேர் சொல்றாங்க. அப்படின்னா லோகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை, அது சம்மதம் தான். அப்புறம் எங்கேருந்து கிடைச்சதுன்னா இன்னொரு வாக்கியத்திலிருந்து கிடைச்சதுன்னு சொல்ல முடியும். இன்னொரு வாக்கியத்திலிருந்து கிடைச்சது அப்படி கூட சொல்லலாம். அபரம் நிமித்தமிக கல்பியம், அது ஜெகத்காரணத்துவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இன்னொரு வாக்கியத்தை கொண்டு வரணும். அந்த வாக்கியத்திலிருந்து பிரம்மம் ஜெகத்காரணம் தெரிகிறது, இந்த வாக்கியத்திலிருந்து என்ன தெரிகிறது, அந்த ஜெகத்காரணத்துவமானது பிரம்மத்தினுடைய லட்சணம் தெரியுது. இப்படி கூட சொல்லலாம். சிலர் சொல்ற அதவா அனுவாதம் உபலப்ய, அதவா அனுவாதம் உபலப்ய ததஹ அனுபபத்யமான வபுஷ பிரமிதே அபரம் நிமித்தம். எது இன்னொரு பிரமாணத்திலிருந்து லோகத்திலிருந்து தெரிஞ்சுக்க முடியாதோ, அனுபபத்யமான வபுஷ, வபுகுன சரீரம், ஸ்வரூபம் அர்த்தம். எந்த ஸ்வரூபம் லோகத்திலிருந்து உபபத்தியமானம் இல்லையோ, உபபன்னம் இல்லையோ, அது எப்படி தெரியுது, அதனுடைய பிரமிதின்னா யதார்த்த ஞானம். அதுக்கு வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கோ கேட்டா இருக்கு. அபரம் நிமித்தமிக கல்பியம், வேற ஏதோ ஒரு வாக்கியம் தான், இன்னொரு வாக்கியத்திலிருந்து தெரிஞ்சது அனுவாதம் பண்றது அப்படி கூட சொல்லலாம்னு காமிக்கிறது. அபரம் நிமித்தமிக கல்பியமிதி பிரவதந்தி கேஜித் அபியுக்ததரா. இன்னும் சில பண்டிதால் அப்படி சொல்றார். அதி விசிஷ்ட விதௌ வச்சனாந்தராத் அனுபபத்தி பலானுமிதம் அனுமிதாதிக விதிர் அசேஷ விசேஷண கோச்சரோ நது புனஸ் ததையேவ விதானதா. அந்த விசிஷ்ட விதியை பத்தி உதாரணமா சொல்றது இல்லையா, அந்த இடத்துல அப்படிதான். இன்னொரு பிரமாணத்திலிருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியும்னால் அப்புறம் விசேஷணம் தான் விதிக்கணும். அதுக்கு உதாரணம் தத்னாஜுஹோதி என்ற வாசி மீமாம்சையில விசாரம் பண்றது. தத்னாஜுஹோதின்னு இருக்கு. அக்னிஹோத்திரத்தை பத்தி சொல்லும் பொழுது அந்த பிரகரணத்தில் இந்த வாக்கியம் வருது. அக்னிஹோத்திரம் இருக்கு இல்லையா, அக்னிஹோத்திரம், அந்த அக்னிஹோத்திரத்தை பத்தி சொல்லக்கூடிய இடத்துல பிரகரணத்துல தத்னாஜுஹோதி ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியம் எதை விதிக்கக்கூடிய வாக்கியம்? ஜுஹோதின்னு இருக்க. என்ன ஹோமம் அது? அக்னிஹோத்திர ஹோமம் தான். அப்ப தத்னா ஜுஹோதின்னு இருக்கு. இப்ப கேட்கிறார்,
இந்த வாக்கியம் கூடிய விசிஷ்ட விதியில வச்சனாந்தராத் அனுபவத்தி பலானுமிதாதிகா இன்னொரு வச்சனாந்தரம் இருக்குனால் அங்கேயே விதி இருக்குன்னு சொல்லலாம். அதை வச்சிருந்து இங்க விசேஷண கோச்சரோ விதி, விசேஷனம் மட்டும்தான் விதிக்கிறது, விசிஷ்டம் விதி இல்ல, விதிக்க வேண்டாம் சொல்லலாம். விதி அசேஷ விசேஷண கோச்சரோ நது புனஸ்ததையேவ விதானதா, விசிஷ்டத்தை விதிக்க வேண்டியதில்லை, விசேஷனம் மட்டும்தான் விதிச்சா போதும், அப்படி கூட சொல்லலாம். ஜன்மாதி லட்சணமிதம் இதம் ஜெகதோ யதுக்தம் தத்பிரம்மண ததிஹ சின்னதயோபதிஷ்டம் நாஸ்மின் பிரமாணம் அபரே புனரேததேவ பிரம்ம பிரமாணம் அனுமானம் உதீரயந்தி. ஜன்மாதி லட்சணமிதம் இதம் ஜெகதோ யதுக்தம், இதம் ஜெகதா ஜன்மாதி லட்சணம், ஜன்மாதி காரணத்துவம் என்கிற லட்சணம் எது சொல்லப்பட்டிருக்கோ தத் பிரம்மண ததிஹ சின்னதயோபதிஷ்டம், அது இந்த பிரம்மத்துக்கு ஒரு சின்னம், ஒரு சூச்சகமா உபதேசிக்கப்பட்டிருக்கு. நாஸ்மின் பிரமாணம் அபரே, நாஸ்மின் பிரமாணம், இது பிரம்மத்துக்கு பிரமாணமா சொல்லலை, அங்க ஒரு வாக்கியம் முடிஞ்சு போச்சு. நாஸ்மின் பிரமாணம் அஸ்மின் பிரம்மணி இதம் பிரமாணம் ந அபரே, அபரேன்னா நையாயிகா, நையாயிகால் என்ன சொல்றார், புனர் ஏததேவ பிரம்ம பிரமாணம் அனுமானம் உதீரயந்தி. இதெல்லாம் பாஷ்யத்தில் இருக்கிற விஷயம்தான். ஜென்மாத்தியசேதா என்ற சூத்திரத்துல பாஷ்யக்காரர் சொல்ற விஷயம் தான் சொல்றது. இதமேவ ஜெகத்காரணத்துவம் ஈஸ்வர அனுமான ஈஸ்வர சாதனம் மன்யந்தே ஈஸ்வர காரணினா அனுமானம் மன்யந்தே ஈஸ்வர காரணினான்னு இருக்கு. இதமேவ ஜெகத்காரணத்துவம் பிரம்ம லட்சணம், இது பிரம்மத்துக்கு பிரம்மம் என்ற ஒண்ணு இருக்கு என்று காமிக்கிறதுக்காக ஒரு பிரமாணம் அனுமானம்னு வச்சிருந்த நையாயிகால் போறார். பிரம்மம் ஒண்ணு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும், அனுமானத்தினால கண்டுபிடிக்க முடியும். என்ன அனுமானம் கேட்டால் பிரம்மம்னா என்ன, ஈஸ்வரன் தானே, ஈஸ்வரன் இருக்குன்னு எப்படி தெரியும்னா ஜெகத்துக்கு சிருஷ்டி வேணும், சிருஷ்டிகர்த்தா என்ற நிலைமையில ஈஸ்வரன் கிடைக்கிறது. அதனால ஜெகத்காரணத்துவ ரூபேண ஈஸ்வர சித்தியதி, அந்த ஈஸ்வரன் இருக்கு என்றதுக்கு பிரமாணம் காமிக்கிறதுக்காக ஸ்ருதி அந்த பிரம்மத்திலிருந்து ஜெகத் சிருஷ்டியை சொல்றது. இப்படி நையாயிகாலுடைய மதம். அந்த நையாயிக மதத்தை அபிப்பிராயத்தை நிராகரணம் பண்றதுக்காக மேற்கொண்டு கிரந்த பாகம் இருக்குன்னு தெரியறது பார்க்கலாம். இதோட இன்னைக்கு நான் முடிக்கிறேன். நமஸ்காரம்.